Hi friend, welcome to VEENScookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ராகி மாவு வச்சு நல்ல புசு புசுன்னு பஞ்சு மாதிரியான ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். பொதுவா ஆப்பம் பச்சரிசியில செய்வாங்க. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்தியா ராகி மாவுல நல்ல சூப்பரா ரொம்ப சாஃப்டான ராகி ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். ராகி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால தாராளமாவே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ராகி ஆப்பத்தை ட்ரை பண்ணலாம். இந்த ராகி ஆப்பம் ரொம்பவும் குறைவான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யறதுனால ரொம்ப ஈஸியாவே வீட்லயே செய்யலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம். ராகி ஆப்பம் செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார்ல 2 கப் ராகி மாவு சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு கடையில வாங்கின இன்ஸ்டன்டா பாக்கெட்ல வரக்கூடிய ராகி மாவு தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க வீட்ல ரெடி பண்ண ராகி மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ரோஸ்ட் செய்யாத ராகி மாவு தான் எடுத்திருக்கிறேன். ரோஸ்டட் ராகி மாவுலயும் ஆப்பம் ரொம்பவே சூப்பரா வரும். இந்த 2 கப் ராகி மாவோட 3/4 கப் அவல் சேர்த்துக்கணும். எந்த கப்ல நீங்க மாவு அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு 3/4 கப் அளவு நீங்க அவல் சேர்த்துக்கணும். இதோட 1 கப் துருவுன தேங்காய் சேர்க்காம கூட இந்த ஆப்பம் செய்யலாம். ஆனா தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா தேங்காயோட வாசம் இந்த ஆப்பத்துக்கு நல்ல ஒரு ஃபிளேவரை தரும். இதோட 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஈஸ்ட் தான் கடையில கிடைச்சதுன்னா 1/2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்டோட 1/4 கப் வெதுவெதுப்பான தண்ணி, அதோட 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. அப்ப ஆப்பம் கரெக்டா வரும். இதோட 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பேட்டரா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம சேர்த்திருந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரையணும். அதனால 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரியான நல்ல ஸ்மூத்தான ராகி ஆப்பம் பேட்டர் உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூஸா 5 நிமிஷம் அரைக்காம 3 நிமிஷம் முடிஞ்சதும் ஓபன் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் 2ல இருந்து 3 நிமிஷம் அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்ப மிக்ஸி நல்லா சூடாகாது. நம்ம அரைச்சிருந்த ராகி ஆப்பத்துக்கான மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். அதனால 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். இப்ப நம்மளோட ராகி ஆப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நல்லா டைட்டா மூடி 4ல இருந்து 5 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆக, அதாவது புளிக்க வைக்கணும். அப்பதான் ஆப்பம் நல்லா பஞ்சு மாதிரி வரும். நல்ல சூடான கிளைமேட்டா இருந்ததுன்னா 4ல இருந்து 5 மணி நேரத்துல மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சு ஃபெர்மெண்ட் ஆயிடும். கொஞ்சம் கூலான கிளைமேட்டா இருந்ததுன்னா 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 மணி நேரத்துல மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு லைட்டா, அதாவது ஜென்டலா மிக்ஸ் பண்ணணும். இந்த ராகி ஆப்ப மாவோட 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதோட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பம் சுட்டு எடுக்க வேண்டியதான். ராகி ஆப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப ஆப்பமா எப்படி சுட்டு எடுக்கலாங்கிறத பாத்திரலாம். நான் இன்னைக்கு 2 விதமா உங்களுக்கு ஆப்பம் செஞ்சு காமிக்க போறேன். ஆப்பம் பேன்லயும் தோசை தவாலையும் செஞ்சு காமிக்க போறேன். 2லயும் ஆப்பம் நல்லா சூப்பரா சாஃப்டா வரும். எப்பவுமே ஆப்பம் செய்யும் போது பேன் நல்லா சூடா இருக்கணும். அப்பதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். மீடியம் ஃப்ளேம்ல பேனை நல்லா சூடு பண்ணிக்கணும். பேன் நல்லா சூடானதும் 1.5 குழிக்கரண்டி அளவு ராகி ஆப்பமாவை பேன்ல ஊத்திட்டு இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கணும். அப்போ ஓரெல்லாம் நல்லா கிறிஸ்பியாவும் நடுவுல நல்லா சாஃப்டான ஆப்பமா வரும். மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் சுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா வரும். அதனால தோசை மாவு பதத்துல இல்லாம அதோடையும் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இந்த மாதிரி ஆப்பத்துக்கு மேல ஓட்டையா நிறைய வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூடி வச்சு நல்லா மூடிட்டு 2ல இருந்து 3 நிமிஷம் சிம் ஃப்ளேம்லயே வேக வச்சு எடுத்துக்கணும். ஆப்பங்கிறதுனால தோசை மாதிரி நீங்க மாத்தி போடக்கூடாது. 2 சைடும் ஆவிலே வேகணும். மூடி போட்டு சிம் ஃப்ளேம்லயே குக் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல பஞ்சு மாதிரியான ராகி ஆப்பம் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓரெல்லாம் நல்ல கிறிஸ்பியாவும் நடுவுல நல்ல சாஃப்டாவும் வந்திருக்கு. ராகி மாவுலயே இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கு செய்யலாம். ராகி மாவுங்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. உங்கள்ட்ட ஆப்ப பேன் இல்லைன்னா இந்த மாதிரி தோசை தவால கூட நீங்க செய்யலாம். நல்ல சாஃப்டா வரும். தோசை தவா மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ராகி ஆப்பமாவை ஊத்தணும். தோசை மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஊத்தப்பத்துக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி லைட்டா தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா குழி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு மூடி சிம் ஃப்ளேம்ல 2ல இருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுக்கணும். தோசை தவாலையும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ராகி ஆப்பமா செய்யலாம். உங்களுக்கு ஈஸ்ட் சேர்க்காம இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான நல்ல சாஃப்டான ஆப்பம் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மாவு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதாவது ஃபெர்மெண்ட் ஆகணும். மாவு நல்லா ஃபெர்மெண்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பமா சுட்டெடுங்க. உங்களுக்கு சூப்பரான நல்ல சாஃப்டான ஆப்பமா வரும். ரொம்ப சாஃப்டான இந்த ராகி ஆப்பத்தோட ஸ்பைசியான சட்னி, எக் ரோஸ்ட், சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக் ரோஸ்டோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்லோட் செஞ்சிருக்கிறேன். அதோட லிங்க் நான் ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. பச்சரிசிக்கு பதிலாக ராகி மாவு வச்சு செஞ்ச இந்த ஹெல்தியான ராகி ஆப்பத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க.
உங்களுக்கு இந்த ஹெல்தியான ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க. அதோட என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. தேங்க்யூ.